தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார். அனைவரும் நாங்க இங்க மதுரையில இருந்து தான், ஜெயந்திபுரம்ல இருந்து வந்திருக்கேன் சார். சார் சொல்லுங்க சார். மாநாட்டில் விஜய் சாரை பார்க்கறதுக்காக தான் சார் வந்திருக்கோம். அதாவது இங்கேருந்து விழுப்புரத்துக்கே நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். தீவிர ரசிகை சின்ன பொண்ணுலேருந்தே. அதனால் இப்போ அவர் நம்ம ஊருக்கு வராரு. அதை நம்ம தான் வரவேற்கணும். சீக்கிரம் ஏர்லியாக பார்த்தா பக்கத்தில் இருந்து பார்க்கலான்ற ஒரு ரீசனுக்காக ஏர்லியாகவே வந்தாச்சு. இன்றைக்கி எந்த ஒர்க்கும் பார்க்கல. எங்களுக்கு விஜய் சார் தான் முக்கியம். அதனால் விஜய் பார்க்கணுன்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஆமாம், நான் தனியாக தான். மதுரைக்கார பொண்ணு எதுக்கு சார் பயப்படணும்? தைரியமாக வரலாமே. ஆமாம் சார், இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட சித்திரை திருவிழா மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். இங்கே ஸ்டேஜ் போட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. நான் 2 தடவை நேற்று நைட்டு கூட பார்த்துட்டு தான் போனேன். இடம் எப்படி இருக்குது, நமக்கு சேஃப்டியாக இருக்கா, சுற்றி எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தோம். இப்போ டோல்கேட் முதற்கொண்டு ஃப்ரீயாக தான் விடுறாங்க. நம்ம மதுரையில் இவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு சொல்றது பெரிய ஆச்சரியம். நாங்களே விஜய் ரசிகர் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக 2026 விஜய் சார் தான் வரணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சைல்ட்ஹுட்லேருந்து சின்ன வயசுலேருந்து விஜய்னா எனக்கு ரொம்ப உயிர். சொல்ல முடியல, அது வார்த்தையால் சொல்ல முடியல. அவருக்காகவே வந்திருக்கோம். அவர் வரணும். அவர் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ஒரு ஃபீல்டே தான் போயிட்டு இருக்கு. இவங்களா அவங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ இவர் உள்ள வந்திருக்காரு. இவர் வந்தால் மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்வார். ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். சார், தலைவரை பார்க்கும்போது சாப்பாடெல்லாம் ஒரு இதே இல்லையே சார். ஒரு நாள் தானே. இப்போ நம்ம சித்திரை திருவிழாவுக்கு போகிறோம், அங்கெல்லாம் போனோம்னா சாமியை பார்க்குற வரைக்கும் நம்ம எதுவும் சாப்பிட்றது கிடையாது, எதுவுமே கிடையாது. அது மாதிரி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு இந்த மறுபடியும் அழகர் வராரு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட வந்துட்டு இருக்கோம். லேடிஸ் தான் அதிகமாக விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லேடிஸ்மே இவ்வளவு பேர் வர்றது சந்தோஷமா இருக்கு. ஏர்லியா வந்தா பக்கத்துல விஜயை பார்க்கலான்றதுக்காக நான் வீட்டுல இருந்து 6:30க்கே கிளம்பிட்டேன். ஏர்லி மார்னிங்கே வந்தாச்சு. இவரை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக. சாப்பாடு இதெல்லாம் எதையுமே யோசிக்கவே இல்லை. அவருக்காக தான் நாங்க முயற்சி பண்றோம். எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி மாநாடு பொதுக்கூட்டம்னா மேடையில இருந்து பேசுவாங்க. வாக்கெல்லாம் பண்றாரு, எல்லாம் ஒரு அதிகமா தெரியல. அப்படிலாம் இல்ல சார். அவர் அவரோட வசதிக்கு அவர் இப்படி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அவரோட ஃபீல்டே எங்களுக்காக விட்டுட்டு வராரு. அப்ப அவர் தான் எங்களுக்கு முக்கியம். இது வரைக்கும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. மக்கள் எப்படி பாக்குறாரு, மக்களுக்கு என்ன செய்யறாரு அப்படின்றத எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் லேடிஸ்க்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கு. அதை ரொம்ப விரும்புறோம். அவர் வந்தா ரொம்ப சந்தோஷம். மேல பல குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. மக்கள் நாட்டுல சமூகத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் சரியா சார், ஒருத்தர் நல்லா மேல ஏறி வரணும்னா பல தடைகளை தாண்டி தானே சார் வர முடியும். அதுக்காக அதை எல்லாத்தையும் மீறி நம்ம தலைவர் வருவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாவே இருக்கு. சார், ஹீரோ இல்ல சார். அப்புறம் நார்மலா இருக்கிறவங்களுக்கும் ஹீரோக்கும் வித்தியாசம் வேணாமா? எங்க மதுரையில தான் எனக்கு தெரிஞ்சு ரசிகர்கள் அதிகமாவே இருக்கும். அந்தந்த ஊர்ல போய் பார்த்தா தான் தெரியும். அவரை பாக்குறதுக்கு எங்கெங்க இருந்தோ வராங்க. நாங்க மதுரை கோட்டைக்குள்ள இருந்துட்டு வராம எப்படி இருப்போம்? அதனாலதான் ஏர்லி மார்னிங்கே ஓடி வந்தாச்சு. நான் ஜெயந்திபுரம் சார், மேற்கு இவர் தங்கப்பாண்டி சார். என் பேர் ஹேமலதா. நான் ஜிம் ட்ரைனரா ஒர்க் பண்றேன். வேலையெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இன்னைக்கு அவர் தான் முக்கியம். நாங்க ஒரு 10-12 பேர் போனோம். இப்போ நாங்க ஒரு 25 பேர் வந்திருக்கோம். அப்பயும் சரி இப்பயும் சரி சொந்த காசு போட்டு வந்திருக்கோம். எந்த கட்சியும் மாதிரி நாங்கள் காசு வாங்கிட்டு வர்ற ஓட்டு கிடையாது. சில பேர் எங்களை விமர்சிக்கிறாங்க. அதாவது ஓட்டு இல்லாத பசங்க, எல்லாம் ஓட்டர் ஐடி இல்லாத பசங்க, சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு அனைத்து பேரும் 18+ அடல்ட் ஓட்டு உரிமை வச்சுருக்கிறவங்க. எங்கள் 26ல் கண்டிப்பாக முதல்வர் எங்கள் தலைவரே. எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. எதனாலனா இப்போ நிறைய ஊழல். இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 10 வருட ஆட்சியில் 1.5 லட்சம் கோடி கடனாக இருந்தது. இப்போ 5.5 லட்சம் கோடி கடனாக இருக்குது. இப்போ இந்த 4 வருஷ ஆட்சியில் 4.5 லட்சம் கோடி கடனாக இருக்குது. அது என்ன ஏது என்ன ஒன்றுமே கணக்கு சொல்ல. இப்போ ஃப்ரீ பஸ்ன்னு மட்டும் சொல்கிறாங்க. பட் அதில் போனால் இப்போ ஜென்ஸ் இப்போ கை காட்டினாங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. லேடிஸ்க்கு அந்த மதிப்பு மரியாதை சுத்தமாக போயிடுச்சு. இலவசம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொடுத்துட்டு எங்களோட வரி பணம், கரண்ட் பில்லு, வீட்டு வரி, வாட்டர் பில்லுன்னு சொல்லிட்டு அனைத்தையும் ஏற்றிட்டாங்க. எங்களுக்கு ஒகேனக்கல் ரொம்ப பக்கம். எப்பவுமே ஒகேனக்கல் தண்ணி தட்டுப்படாமல் டெய்லியும் வரும்.
இப்போ இந்த கடந்த ஆண்டு வந்து அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு ஒரு நாள், ஒரு வாரம் விட்டு ஒரு நாள், இப்போ வந்து அடுத்து வந்து அந்த தண்ணிக்குமே இது வரி போடுறான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்குது. ஒன்றுமே எங்களால் வந்து அது பலன் அடையலை நாங்கள் எதிலுமே. அதனால எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவைப்படுது புதியதாக. என்னோட பேர் சத்யபிரகாஷ். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார். அனைவரும்